ஆத்தாடி ஆத்தா, ஒரு வாரம் துணி துவைக்காம போட்டதுக்கு எம்புடு துணி சேர்ந்து போச்சு. அடியே நெட்டவள்ளி, ஒரு வாரமா துவைக்காம உன் வீட்டுல அவ்வளவுதானா? நான் 3 நாள் தான் துவைக்கல, எம்புடு துணின்னு பாரு. ஏன்டி நெட்டவள்ளி, துணியை போய் தலையில அள்ளிட்டு வந்திருக்கவ, ஒரு கூட வாரிக்கிட்டு இல்லையா? நீங்களா பணக்காரங்க, அழுக்கு கூட எல்லாம் வாங்குறீங்க. நாங்களாம் மிடில் கிளாஸ் ஃபேமிலி. அப்படித்தே. ஆமா ஆமா, ஒரு அழுக்கு கூட வாங்கினதுல நாங்க பணக்காரம் ஆயிட்டோம். ஏன்டி நீ வேற? ஒரு வாளி கூட வாடை இல்ல உங்க வீட்டுல? ஏக்கா போக்கா, அசிங்க முடிச்சாப்புல வாளி இடிலாம் அள்ளிட்டு வந்துக்கிட்டு. நம்ம வயலட் மண்டையில நல்லா காஸ்ட்லி கூட வச்சிருக்குதுக்கா. அடியே நெட்டவள்ளி, நான் போய் எங்க காஸ்ட்லி கூட வாங்குறேன்? நான் எங்கடி காஸ்ட்லி கூட வாங்கினேன்? எனக்கே ஓசி கூட, அதுல போய் துணி அள்ளிட்டு வந்தேன். நான் போய் காஸ்ட்லி கூட வாங்கினேனா? அதுதானே பார்த்தேன். நீனாவது காஸ்ட்லி கூட வாங்குறதாவது. நீ அப்படியும் பேசுவடி இப்படியும் பேசுவடி, ஓண்டெல்லாம் வாயை கொடுக்க முடியாது. துவங்கடி, சட்டு புட்டுன்னு வீட்டை பக்கம் போக. நின்று வள வள நாயம் பேசிட்டு கிடக்காளுங்க. ஆத்துல துவைக்கிறது என்ன ஒரு சுகம். எப்படித்தே இந்த டவுன்ல இருக்கவங்க அதுலயே குளிச்சுட்டு அதுலயே துவைச்சுக்கிறாங்கன்னு தெரியல. ஆமாண்டி நெட்டவள்ளி, என் நாத்துனாலும் அப்படித்தான். குளிக்க போறேன்னு போவா, அதுலயே துவைச்சு வருவா. சை சை, சொல்லவே ஒரு மாதிரியா இருக்கு. என் தங்கச்சி வீட்லயே அப்படித்தேங்கக்கா. போர்லயே தண்ணி இல்லையா, வாங்கிதான் எல்லாத்துக்கும் யூஸ் பண்றாங்க. குடிக்க குளிக்க எல்லாத்துக்கும் காசு கொடுத்தாங்கக்கா வாங்குதுங்க. நம்ம எல்லாம் கொடுத்து வச்சவங்கடி. நம்ம ஊரு நல்ல குளு குளு குளுன்னு தண்ணி போகுது ஆத்துல. டவுனுக்காரங்களா வந்தாங்கன்னா 4 நாள் நம்ம ஆத்துல கிடந்து எந்திரிக்கவே மாட்டாங்க. அப்படி இருக்கு நம்ம ஆறு. ஆமாடி நெட்டவள்ளி, அதை சொல்லு. ஒரு நாள் கூட்டிட்டு வரணும்க்கா. என் கூட காலேஜ் படிச்ச ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நிறைய பேர் இருக்காங்க டவுன்ல. அவங்க எல்லாம் கூட்டிட்டு வந்து குளிக்க வைக்கணும்க்கா. இவ பள்ளிக்கூடம் போது போனாலா, காலேஜ் போனாலும் காலேஜ் எல்லாம் பீத்திக்கிறான். என்னக்கா மைண்ட் வாய்ஸ்ல யாரையோ பத்தி பேசுற மாதிரி இருக்கு? நான் யாரையும் பத்தி பேசல, நீ முதல்ல துவைக்கிற வேலையை பாரு. என் மாமியா கறி வேற உருண்டை குழம்புன்னு பேர்ல என்னமோ உருண்டை உருண்டையா குழம்புக்குள்ள கிடக்குதுக்கா. ஏதோ உருண்டை குழம்பா, நான் கேள்வி கூட பட்டதில்ல. உனக்கெல்லாம் கொடுத்து வச்ச மாமியா உனக்கு குழம்பெல்லாம் வச்சு தருது. எனக்கும் தான் இருக்கு, நான் 3 வேளையும் அதுக்கு ஆக்கி கொட்ட வேண்டியதா இருக்கு. அதுவே சமைக்கிறேன்னு பேர்ல உசுர வாங்கிட்டு இருக்குது. அது மனசுல பெரிய செஃப்னு நினப்பு. என்ன பண்றது, நானே வழியே எல்லாம் தின்னுட்டு இருக்கேன். என்னை சமைக்கவும் விட மாட்டேங்குது. உன்னை சமைக்க விட்டா கிச்சனே நாரி போயிருந்துட்டு உன் மாமியாவே சமைக்குது. அது தெரியல உனக்கு. உங்க வீட்டுல என்ன குழம்பு? வாயவே திறக்க மாட்டீங்களே. அதானே, என்னடா இன்னும் கேட்கலையேன்னு பார்த்தேன். அப்ப உன் வீட்டுல கறியும் சோறுதே. ஆமா ஆமா, நான் வாரம்லாம் கறியும் சோறு திண்டா முக்காடு ஓட்டு உட்கார வேண்டியதே. இந்த நெட்டுவலி எப்படிதான் கண்டுபிடிப்பான்னு தெரியல. சும்மா வத்த குழம்புன்னு சொல்லி விடுவோம். நீ வேற ஏன் நெட்டவலி, நானே வத்த குழம்பு வச்சு தந்திருக்கேன். சீ, வத்த குழம்பா? மனுஷன் எப்படி திம்பியா? கசக்குமே. என்ன பண்றது நெட்டவலி, என் பட்ஜெட்டுக்கு அதான் வாங்க முடியும். சரி சரி, என் வயலட் மண்டை, நீ என்ன அமைதியா இருக்கியே? ஐயோ, சுத்தி வளைச்சு நம்ம கிட்ட வந்துருவா. என்னாடி நெட்டவலி வேணும்? அப்படியே தெரியாத மாதிரி கேப்ப. உன் வீட்டுல என்ன குழம்பு? நான் எங்கடி குழம்பு வச்சேன்? நேத்து சோறு மிஞ்சி போச்சு, அதை தண்ணி ஊத்தி வச்சேன். அதைத்தான் இன்னைக்கு குடிக்கணும். என் பிள்ளைங்களுக்கு புருஷனுக்கெல்லாம் கஞ்சியை தான் ஊத்தி வச்சுட்டு வந்திருக்கேன். உங்க வீட்டுக்கு ஏன் மாமியா பரவாயில்ல, ஏதோ உருண்டை குழம்புன்னு வச்சிருக்கு. சோ அடுத்து நம்ம கிட்ட வந்துருவாளே. இந்தா குண்டக்கா, உங்க வீட்டுல என்ன குழம்பு? இந்தா நெட்டவலி, குண்டு குண்டுன்னு சொன்ன மண்டை உடச்சு போய் மாத்துக்க. சரிங்க ஒல்லியக்கா, உங்க வீட்டுல என்ன குழம்பு? இந்தா நெட்டவலி, கிண்டல் பண்ற கிண்டலு. நீயும் ஒரு காலத்துல குண்டாவ, அப்ப இருக்கு உனக்கு. என் வீட்டுல என்ன குழம்பு தெரிஞ்சு நீ என்ன பண்ண போற? ஏக்கா, ஒரு குழம்பு என்னன்னு கேட்டேன், அதுக்கு எகுறுற. என் வீட்டுல வெறும் ரசமும் ஊறுகாய் என்ன வேணுமா? வேணாக்கா வேணாம், என் மாமியா வச்ச உருண்டை குழம்பே போதும். சரி, என் மாமியா போய் குறை சொல்லிட்டு கிடையாது, நல்ல நல்ல குழம்பா தான் வைக்குது.